ஓம் சாந்தி 30-3-2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 30-11-2004. இப்போது தந்தை பிரம்மாவிற்கு சமமான அவ்யக்த ரூபத்தை உங்களின் நடத்தையிலும் உங்களின் முகத்திலும் காட்டுங்கள். காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுங்கள் என்று பாக்கியத்தை அருள்பவரான தந்தை எங்கும் உள்ள அதி மேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள தனது குழந்தைகளை காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். கல்பம் முழுவதிலும் வேறு எவருக்கும் உங்களிடம் உள்ளதை போன்ற இத்தகைய பாக்கியத்தை எவரும் கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திலும் குழந்தைகளான நீங்கள் மட்டுமே இந்த பாக்கியத்தின் உரிமையை பெறுகின்றீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களின் உரிமையின் பாக்கியத்தை நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஏன் இந்த பாக்கியம் அதி மேன்மையான பாக்கியமாக உள்ளது? ஏனென்றால் பாக்கியத்தை அருள்பவரே குழந்தைகளான உங்களுக்கு இந்த தெய்வீக பிறவிக்கான மேன்மையான பாக்கியத்தை வழங்கியுள்ளார். பாக்கியத்தை அருள்பவரிடமே பிறப்பு எடுக்கும் பாக்கியத்தை விட மகத்தான பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உங்களின் பாக்கியத்தின் போதை உங்களின் விழிப்புணர்வில் உள்ளதா? உங்களின் பாக்கியத்தை பட்டியலிட்டால் அந்த பட்டியல் எவ்வளவு நீண்டதாக இருக்கும்? பிராமணர்களான உங்களின் பாக்கிய வாழ்க்கையில் எந்தவித குறைவும் இல்லை. உங்களின் பாக்கியத்தின் பட்டியல் உங்கள் எல்லோருடைய விழிப்புணர்விலும் வெளிப்பட்டுள்ளதா? உங்களின் விழிப்புணர்வில் அதை கொண்டு வாருங்கள். அது உங்களின் விழிப்புணர்வில் வந்து விட்டதா? உங்களின் இதயம் என்ன பாடலை பாடுகின்றது? ஆஹா, பாக்கியத்தை அருள்பவரே! ஆஹா, எனது பாக்கியமே! பாப் தாதா சேவைக்காகவும் தனிப்பட்ட முறையிலும் பௌதீகமாக பாபாவின் முன்னால் வந்திருக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும், அத்துடன் தமது சொந்த நாடுகளில் தமது சொந்த இடங்களில் இந்த சந்திப்பை கொண்டாடும் குழந்தைகள் எல்லோருக்கும் அதிக அதிக பாராட்டுக்களை வழங்குகின்றார். எவ்வாறாயினும் இப்போது உங்களின் முயற்சிகளில் தீவிர முயற்சியாளர்களாகுங்கள். அத்துடன் ஆத்மாக்களை அவர்களின் துன்பம் மற்றும் அமைதியின்மையில் இருந்து விடுவிப்பதற்கு மேலும் அதிக தீவிர முயற்சி செய்யுங்கள். துன்பம், அமைதியின்மை, ஊழல் அனைத்தும் அவற்றின் உச்சக்கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இப்போது உச்சக்கட்டத்தை முடிவிற்கு கொண்டு வந்து ஆத்மாக்கள் எல்லோரும் தந்தையிடம் இருந்து முக்தி தாமத்திற்கான தமது ஆஸ்தியை பெறச் செய்யுங்கள். சதா இத்தகைய திடசங்கற்பமான எண்ணங்களை கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு விசேடமான சேவையாளராகி உங்களின் பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமநிலையால் தந்தையை வெளிப்படுத்துவீர்களாக. சமநிலை இருக்கும்போது அற்புதங்கள் புலப்படும். நீங்கள் பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமநிலையுடன் தந்தையின் அறிமுகத்தை எவருக்காவது கொடுத்தால் அற்புதங்கள் புலப்படும். இந்த முறையில் நீங்கள் தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும். உங்களின் வார்த்தைகள் தெளிவாகவும் அன்பு, பணிவு, இனிமையால் நிரம்பியும் அத்துடன் மகத்துவமாகவும் சத்தியமாகவும் இருக்க வேண்டும். அப்போது வெளிப்படுத்தல் இடம்பெறும். பேசும்போது இடையில் அவர்களுக்கு அனுபவங்களை கொடுங்கள். அதனால் அவர்கள் அன்பிலே மூழ்கி இருப்பதை அனுபவம் செய்வார்கள். இந்த முறையில் சேவை செய்பவர்கள் விசேடமான சேவையாளர்கள் ஆவார்கள். ஸ்லோகம். அவசியமான வேளையில் உங்களிடம் எந்தவிதமான வசதிகள் இல்லாவிட்டாலும் உங்களின் ஆன்மீக முயற்சியில்
எந்தவிதமான தடைகளும் இருக்கக்கூடாது. அவ்யக்த சமிக்ஞை சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். கோபப்படுவது விகாரமில்லை என சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள். அது ஓர் ஆயுதமே தவிர விகாரமில்லை என அவர்கள் நினைக்கின்றார்கள். அவ்வாறாயினும் கோபம் என்பது ஞானி ஆத்மாவின் மிக பெரிய எதிரியாகும். நீங்கள் ஏனைய ஆத்மாக்களுடன் தொடர்பில் வரும்போது அல்லது அவர்களுடன் பழகும் போதே உங்களின் கோபம் வெளிப்படுத்தப்படுகின்றது. உங்களின் கோபத்தை பார்க்கும்போது தந்தையின் பெயர் அவமதிக்கப்படுகின்றது. வம்பு பேசுபவர்கள், நாங்கள் ஞானோதயம் பெற்ற ஆத்மாக்களை பார்த்திருக்கின்றோமே என கிண்டலாக சொல்வார்கள். ஆகவே இப்போது கோபத்தின் சகல சுவடுகளையும் முடியுங்கள். மற்றவர்களுடன் மிக நல்ல பண்புகளுடன் பழகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து, தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து, முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் மார்வமின்மை. நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம். அன்பே